வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். போக்கோனுடைய புதிய மொபைல் ஃபோன் போக்கோ F4 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த போக்கோ F4 முழு விமர்சனம் பார்த்துருவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு இன்வைட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துச்சு. இந்த பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சாதாரண அட்டைப்பெட்டி தான். இது எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல F அப்படின்னு இருக்கு. Fன்னு இருக்கிறப்போ பாக்ஸை நம்ம திறக்க முடியாது. ஆனால் இப்படி திருப்பணும் அப்படின்னா 4 அப்படின்னு ஆயிடுது. 4 ஆனதுக்கப்புறம் பாக்ஸை திறக்கலாம். உள்ளுக்குள்ள திறந்தோம் அப்படின்னா இப்போ போக்கோ F4 ரீட்டைல் பாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஆல்ரைட், போக்கோ F4 பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்க வாங்குறப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு வரும். இந்த பாக்ஸ் Black கலர்ல இருக்கு, yellow கலர்ல அவங்களுடைய பிராண்டிங் அழகா இருக்கு. பின்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் கொடுத்திருக்காங்க. Snapdragon 870 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஹைலைட். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெபியூலா கிரீன் கலர் 12GB மற்றும் 256GB வேரியன்ட். இது தவிர 6GB 128 மற்றும் 8GB 128GB வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் எல்லாமே இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே இந்த மொபைல் ஃபோன் இருக்கு. போக்கோ F4 நம்ம கிட்ட வந்து நெபியூலா கிரீன் கலர் பார்க்கறதுக்கு லுக்காவே இருக்கு. அது தனியாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு USB Type-C-க்கான ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி ஒரு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரீன் கலர், ஒரு ஆலிவ் கிரீன் கலரில் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. ஆனால் போக்கோவுக்குனே உரித்தான ஒரு எல்லோ கலரில் இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் எல்லாரும் இந்த எல்லோ கலர் மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இதே மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா Black கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த Black கலர் வேரியண்ட்டில் சைடு பட்டன் மட்டுமே லைட்டாக எல்லோவில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே தூளாக இருந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் பாடி, சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கு. 195 கிராம்ஸ் வெயிட் இருந்தாலும் மொபைல் ஃபோன் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.7 mm தான். ரொம்ப தின்னான மொபைல் ஃபோன். போக்கோ F4 கீழ்ப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அது பக்கத்தில் USB Type-C-க்கான ஒரு போர்ட் இருக்கு, ஒரு மைக், அப்புறம் ஒரு சிம் ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இரண்டு பக்கமும் 2 சிம் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 5G மொபைல் ஃபோன் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதுல சப்போர்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி 4G VoLTE Vivo Wi-Fi எல்லாமே மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா IR போர்ட் இருக்கு, செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. ஒரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. மறுபுறத்தில் ஒன்றும் கிடையாது, பிளைனா இருக்கு. இந்த போக்கோ F4 டிஸ்பிளேல நாச்சு எங்கடா இருக்கு, சொட்டு நாச்சா பொட்டு நாச்சா எங்க இருக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஓரத்துல சிறுசா நாச்சு இருக்கா இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ஊசியில வச்சு ஓட்ட போட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, E4 ஜெனரேஷன் AMOLED பேனல், 1300 nits பிரைட்னஸ் இருக்கு. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பேனல். டால்பி விஷன் மற்றும் HDR10+ கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஆப்வியஸ்லி L1 Wide கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டால்பி விஷன் சப்போர்ட்டட் கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப ரிச்சா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப துல்லியமா இருக்கு. அவுட்டோர் கண்டிஷன்லயும் டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்லயும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு கண்ணுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லாம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், கேமராவோட டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த கேமரா பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா OV648 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்னிவிஷன் உடைய சென்சார் f1.8. இதுல வந்து 3 ஆக்சிஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணுது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அல்லக்கையும் இந்த மொபைல் போன்ல இருக்கு. மேக்ஸிமம் வீடியோ சப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 4K 60 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணலாம். ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1080p வீடியோஸ் 30 FPS மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. நீங்க 1080p வீடியோஸ் 60 FPS ல எடுத்தாலும் 4K வீடியோ 30 FPS ல எடுத்தாலும் 4K வீடியோ 60 FPS நீங்க ஷூட் பண்ணாலுமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் ஷூட் பண்றதுக்கு. மெயின் கேமரா எடுக்கக்கூடிய போட்டோஸ் ஆக்சுவலா இது வந்து ஆம்னிவிஷன் சென்சரா இருந்தாலுமே இமேஜ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப துல்லியமா இருக்கு. லோ லைட்லயுமே சரி இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் கலர் ரீப்ரொடக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்லைட்ல அங்கங்க எக்ஸ்போஷர்லாம் கொஞ்சம் ப்ளோன் அவுட் ஆற மாதிரி இருக்கு லோ லைட்ல மட்டும். பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாவும் டீடைல்ஸ்லாம் எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் கிறிஸ்பாவும் இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கக்கூடிய போட்டோஸும் ஓரளவுக்கு ஷார்ப்பா இருக்கு. எட்ஜ்ல எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியுது. பட் ஓவராலா போட்டோ பார்க்கிறதுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. மேக்ரோ சென்சர் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்ல. ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க.
பட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் பின் டெக்னாலஜி மூலமா உங்களுக்கு ரெகுலரா 5 மெகா பிக்சல் அவுட்புட் கிடைக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா கிளியரா ஷார்ப்பா இருக்கு. போர்ட்ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியரா நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. சோ ஒரு 30,000 செக்மெண்ட் வச்சு பாக்குறப்போ கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா இருக்கு. இதுல என்ன சென்சர் யூஸ் பண்ணா என்ன, ஆக்சுவல் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா உங்க கண்ணால நீங்களே பார்த்தாலே தெரியுது போட்டோஸ் எல்லாம் இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரை தவிர்த்திருக்கலாம். முடிஞ்சா 5 மெகா பிக்சலை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்திருக்கும். அது ஒன்று தான் கம்ப்ளைண்டா நான் சொல்லுவேன். ஹார்ட்வேருக்கு இந்த மொபைல் போன்ல Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராசஸர் இது. LPDDR5 RAM டைப் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜுமே பாத்தீங்கன்னா டாப் எண்ட் UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங்க்கு மட்டும் இல்ல ரெகுலர் லைஃப் யூசேஜுக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன். நீங்க கேம் விளையாடுறப்பையும் உங்களுக்கு ஹீட் அதிகமா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பர் சேம்பர் இருக்கு, கிராஃபைட் கூலிங் ஷீட்ஸ் கொடுத்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் வைப்ரேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. கேமுடைய கிராபிக்ஸ் நல்லா ஸ்மூத்தா, எங்கேயுமே ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம கிளீனா இருக்கு. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்க அப்படின்னா MIUI 13 அது வந்து Android 12 மேல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின்னா இருக்கு. போக்கோ லான்ச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க டபுள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஹைட் பண்ணி வச்சிருக்க அந்த இடத்துக்குலாம் நீங்க போய்க்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரி வந்து நீங்க கலர் ஐக்கனுடைய கலர் மூலமாவோ இல்ல அப்ளிகேஷனுடைய யூசேஜ் மூலமாவோ நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் நிறைய ப்ளோட்வேர் இருக்க தான் செய்யுது. இது 4 ப்ளோட்வேர். எதுக்கு தேவையில்லாத ப்ளோட்வேர் கொடுக்குறாங்க இன்னமும்? ஆக்சுவலா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் அன்இன்ஸ்டால் பண்றாங்க? மொபைல் போனை வாங்குறவங்க பல பேருக்கு இந்த மாதிரி அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கூட தெரியாது. பட் இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் அவங்க பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா பாதிக்கப்படுது. அவங்க இந்த மொபைல் போனை பார்த்து MIUI சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு அவங்களே முன் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொபைல் போனை செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெட்டரான அப்ரோச்சா இருக்கும் நான் நினைக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ள ஸ்பெஷல் ஃபீச்சருக்குள்ள நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. சைட் பார் இருக்கு, ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்கு, செகண்ட் ஸ்பேஸ் இருக்கு, நிறைய ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவிக் பால், ஸ்கிரீன் ரெக்கார்டர், ஒன் ஹேண்டட் மோட், ஸ்பீக்கர் கிளீன் பண்றதுக்கான ஆப்ஷன், மெமரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இப்பொழுதைக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் கூட வந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த ப்ளோட்வேரை மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் போன்ல 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் சார்ஜர் இருக்கு. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா 37 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்ததுல ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் போன் சாலிடா உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் கண்டிப்பா தாக்கு பிடிக்கும். ஒரு மீடியம் யூசேஜா இருந்துச்சு அப்படின்னா 1 நாள் வரைக்கும் மொபைல் போன் தாக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலா போக்கோ F4 பாத்தீங்க அப்படின்னா போக்கோ F1 அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக்கோ F1 ரேஞ்சுக்கு இந்த மொபைல் போன் ஒரு ப்ராமிசிங்கான மொபைல் போன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பாஸ் மார்க் வாங்கி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிற ஒரு போனா தான் இருக்கு. எனக்கு விலையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னைய கேட்டீங்கன்னா இந்த போக்கோ F4 ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் பர்ச்சேஸா இருக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. இந்த மொபைல் போன் பிடிக்குதோ இல்லையோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.